Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்தியாவின் மிகவும் செல்வாக்குமிக்க மற்றும் பணக்கார மாநகராட்சியான மும்பை மாநகராட்சியின் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. 25 ஆண்டுகளுக்கு பிறகு தாக்கரே குடும்பத்தின் பிடியிலிருந்து BMC கை நழுவி போயிருக்கிறது. இந்த தேர்தலில் வென்றது யார், தோற்றது யார்? இதோ இந்த தேர்தலின் 5 முக்கிய அம்சங்கள். முதல் விஷயம், பாஜகவின் அதிரடி ஆதிக்கம். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. மும்பையில் மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவின் மற்ற மாநகராட்சிகளிலும் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுடன் இணைந்து பாஜக பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. இது மகாயுதி கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது விஷயம், காலூன்றிய AAMIM. இந்த முறை மும்பை மாநகராட்சியில் ஒரு புதிய வரவு நிகழ்ந்திருக்கிறது. அசாருதீன் ஓவைசியின் AAMIM கட்சி மும்பையில் தனது கணக்கை தொடங்கி 3 இடங்களை கைப்பற்றி ஆச்சரியப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் AAMIM தனது செல்வாக்கை உயர்த்தியுள்ளது. மூன்றாவது விஷயம், காங்கிரஸ் மீண்டும் வருகை. கடந்த சில தேர்தல்களில் சரிவை சந்தித்த காங்கிரஸ் கட்சி இந்த முறை தாராவி போன்ற முக்கிய வார்டுகளில் வெற்றி பெற்று தனது இருப்பை உறுதி செய்துள்ளது. தாராவி வார்டில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றது அக்கட்சியினருக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்துள்ளது. இது தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. நான்காவது விஷயம், தாக்கரே சகோதரர்களுக்கு பின்னடைவா என்ற கேள்விதான். 20 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே இருவரும் கைகோர்த்தும் மும்பையில் தாக்கரே குடும்பத்தின் செல்வாக்கு குறைந்துள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பல வார்டுகளில் பின்னடைவை சந்தித்துள்ளது. இது மராத்தி மக்களிடையே அவர்களின் பிடி தளர்வதை காட்டுகிறது. ஐந்தாவது விஷயம், நகர்ப்புற மகாராஷ்டிரா பாஜக வசம். மும்பை மட்டுமல்லாமல் புனே, பிம்பரி டு சிஞ்ச்வாட், நாக்பூர், சோலாப்பூர் போன்ற 29 மாநகராட்சிகளிலும் பாஜகவின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இது வரப்போகும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் வெடித்துள்ளது. அதுதான் அழியக்கூடிய மை சர்ச்சை. வாக்களித்த பிறகு விரலில் வைக்கப்படும் மை சில மணி நேரங்களிலேயே அழிந்து விடுவதாக உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தரப்பு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. மும்பையின் பல வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் தங்கள் விரல்களில் வைக்கப்பட்ட மை எளிதாக அழிந்து விட்டதாக புகார் அளித்துள்ளனர். இது குறித்து பேசிய உத்தவ் தாக்கரே, இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால். தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு ஆளும் கட்சிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல போவதாகவும் அவர் அறிவித்திருப்பது மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.